வணக்கம், வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கு டீப் ஃப்ரை. வாங்க பார்க்கலாம். அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ நான் 3 எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சு அதை நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு கூட பால் பவுடர், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பால் பவுடர் செஞ்சுருக்கோம். அது எப்படிங்கிறது லிங்க்கு நான் இதில் ஆட் பண்ணுறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை பசைஞ்சிக்கிறக்கு அளவுக்கு தேவையான பால் பவுடரை போட்டு பிசைஞ்சிக்கணும். ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிக்கணும். அந்தளவுக்கு பவுடர் நம்ம போட்டுக்கணும். எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கணும். ரொம்ப தண்ணி விட்டு நம்ம பண்ணக்கூடாது, தண்ணியே விடக்கூடாது. கிழங்குல இருக்கிற தண்ணியே அதுக்கு போகுது பைண்டிங்க்கு. நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி அதை தட்டி நம்ம ஆயில் சூடு பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடாகிட்ருக்கு. இது சூடானோடனே ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று போட்டு எண்ணெய் சூடாகிடுச்சுன்னு பொரித்து பார்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, ஒன்று போட்டாச்சு. நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல நேச்சுரலாகவே ஸ்வீட் இருக்கும். ஆனாலும் அது கூட பைண்டிங்காக நம்ம பால் பவுடர் சேர்க்குறதுனால டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே கரெக்டான பக்குவத்தில் தட்டி தட்டி போட்டுக்கலாம். ரவுண்டாக போட்டோம்னா உள்ளே வேகாமல் இருக்கும். தட்டி போட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரை கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ டீப் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது. சிம்பிளாக சீக்கிரம் செஞ்சிடலாம், குயிக்காக செஞ்சிடலாம். அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது போல் இன்னும் பல ரெசிபிஸ் செய்கிறதுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.